எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி காலையிலக்கு எல்லாருக்கும் பழைய மீன் குழம்பு ஊத்தி கஞ்சி கொடுத்தாச்சு. இனி மதியத்துக்கு என்ன சமைக்க? அங்க இருக்கும்போது கூட இவ்வளவு போராட்டமா இருக்காது. இங்க வந்த பிறகு என்ன சமைக்கன்னு தோணுது. தினாம மீன் ஒரு கூட மீனை வாங்கி சமைக்க முடியுமா? அந்த மீனை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நேரத்தே ஒரே பிரச்சனையா போச்சு. 3 மணிக்கு தான் சாப்பிட்டுருக்கு. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பாடு கொடுக்க பார்க்கணும். அதனால காய்கறியை வச்சு இன்னைக்கு ஏதாவது குழம்பு வச்சு கூட்டு வச்சிட வேண்டியதான். என்ன காய்கறி போட்டு வைக்கலாம் இன்னைக்கு குழம்பு? பேசாம சாம்பார் வச்சுட்டு ஏதாவது பொரியல் பண்ணிடலாமா? ரோசப்பக்கா என்னக்கா யோசிச்சுட்டே இருக்கிய? இன்னொரு ரவுண்டு கஞ்சி குடிக்கலான்னு வந்து நிற்கிறீங்களோ? எனக்கு சேர்த்து ஊத்துங்கக்கா, 2 பேரும் உட்காந்து குடிப்போம். அது இல்ல நெட்ட மாதிரி மதியத்துக்கு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன், இனிமே சோறு பொங்கணும்ல. ஏக்கா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா நெட்ட மாதிரி? ஏக்கா சமைக்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன் பார்த்துருங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பார்வை எடுத்து மூடிட்டு படுத்துருவோம். கேட்டா குளிர் ஜுரம் வந்துட்டு அதனால இன்னைக்கு சமைக்க முடியாதுன்னு சொல்லிடலாக்கா. நெட்ட மாதிரி ஆம்பளை ஆட்கள் இருக்காவ, பிள்ளைகள் இருக்குல்ல, அவியெல்லாம் சாப்பாடு கேட்பாவில, அவியலுக்குமா குளிர் ஜுரம் வந்துட்டுன்னு சொல்ல முடியும்? நம்ம வேணா சமைக்க மாச்சப்பட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு படுத்துக்கிடலாம். அவியல பட்னி போட முடியுமா? ஏக்கா ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து தர சொல்லுவோங்கா. அதுக்கான ஐடியா தான்க்கா இது. அழகா சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவாவே, நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு பிரச்சனை ஓவர். ஐயா நெட்ட மாதிரி சமைக்கலாம் மாச்ச விட்டுட்டு இப்படி சொல்லுவாங்களா யாராவது? சரிக்கா மாச்சல் வேண்டாம், சமைக்க முடியலன்னு சொல்லிடுவான். ஒரு நாள் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து தட்டுமே. இல்ல நெட்ட மாதிரி இத்தனை பேருக்கு ஹோட்டல்ல இருந்து எப்படி வாங்கிட்டு வரது? அது சரி வருமா? சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. குழந்தை வேற அடிபட்டு இப்பதான் கொஞ்சம் தேடிட்டு வராரு. மாமா யாருக்குன்னே உடம்பு சரியில்லாம இருக்காவ. அவியலுக்குலாம் இந்த மாதிரி ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு கொடுத்தோம்னா சரி வராது. கொஞ்சம் நல்ல சத்தானதை பார்த்து சமைச்சு கொடுக்கணும்ல. அதனால தான் நேத்தே அத்தை அவ்வளவு மீன் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாவ. ஏக்கா பொரிச்ச மீனும் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டுக்கா. கொண்டாடிச்சு பாருங்க, இன்னைக்கு காலையில ஊத்தி அடி அடிச்சிட்டேன் கஞ்சிய. ஆமா நெட்ட மாதிரி மீன் நல்ல மீன் பத்தியா, அதான் அவ்வளவு ருசியா இருந்துச்சு. ஆமாக்கா நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல குழம்பு வச்சிருமா அப்போ? நெட்ட மாதிரி இன்னைக்கு மீன் வாங்க சொல்றியோ? இல்லக்கா மீன் இல்லாட்டி கறி வாங்கிடுவோம். வேண்டாம் நெட்ட மாதிரி இன்னைக்கு கறியெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு காய்கறி வச்சு ஏதாவது சமைப்போம். காய்கறி வச்சா? வீட்டுல காய்கறி இருக்காக்கா? ரோசப்பக்கா என்னக்காச்சி? ஒன்னும் இல்ல சரோஜினி, என்ன சமைக்கலான்னு பேசிட்டு இருக்கோம். ஏக்கா இவளை எப்படிக்கா நீங்க டோப்ஸ் தங்கச்சியான்னு கண்டுபிடிக்கிறிய? என்னால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலக்கா. நான் இதை டோபாமெண்டன்ல நினைச்சேன். நெட்ட மாதிரி எனக்குலாம் பார்த்தாலே தெரியவா கொஞ்சம் குட்டையா இருப்பல்ல. அது மட்டும் இல்லாம அவள மாதிரி இவ பேச மாட்டா, கொஞ்சம் அமைதியா பேசுவா. அப்படியாக்கா? இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு ஒரு வித்தியாசம் கூட தெரியல, அரை வித்தியாசம் கூட தெரியலையே. அது நெட்ட மாதிரி நல்லா கவனிச்சா தெரியும். இவ அவளை விட ரொம்ப சின்ன பிள்ளைல. அப்படியாக்கா? நீங்க சொன்னா சரிக்கா, நானும் இனிமே கவனிச்சிரேன். ஹாய் டோப்ஸ் தங்கச்சி. வாங்க அக்கா, கிண்டல் பண்ணாதங்க. தெரியுது இப்ப நல்ல வித்தியாசம் தெரியுது. உங்க அக்கால இருந்தா இந்நேரத்துக்கு என்ன நெட்டச்சி அப்படின்னு இருப்பா. அதனால இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரோசப்பக்கா சமைப்பமா? சரோஜினி அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், என்ன சமைக்கலாம் நீ ஏதாவது சொல்லலாம். ரோசப்பக்கா சாம்பார் வைப்போக்கா. சாம்பாரா? ஆமாக்கா நல்லா இருக்கும். நேற்று மீன் குழம்பு சாப்பிட்டோம்ல, இன்னைக்கு சாம்பார் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும்க்கா. சாம்பாருக்கு என்ன காய் போட்டு வைக்கல சரோஜினி? ஏக்கா கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும்க்கா. அப்புறம் கூட்டுக்கு அவியல் பண்ணிடலாம். அவியலுக்கு நிறைய காய் தேவைப்படுமே. ஆமாக்கா எல்லா காயும் போட்டு வச்சாதான் அவியல் நல்லா இருக்கும். மாங்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், கருணைக்கிழங்கு எல்லாத்தையும் வெட்டி போட்டு அவியல் சூப்பரா மணக்க வைப்போக்கா. தேங்காய் எல்லாம் ஊத்தணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஏ டோப்ஸ் தங்கச்சி. ஏக்கா சரோஜினி கூடுங்கக்கா. சரி சரோஜினி, வெண்டைக்காய் வேண்டாமோ? வெண்டைக்காயா? ஐயோ அவியலுக்கு வெண்டைக்காய் போட முடியாவ. அப்ப சுண்டக்கா? சுண்டைக்காய் அது கசக்கும்ல. அப்போ நான் சொன்ன 2 காய் போடக்கூடாதா? அப்ப கொஞ்சம் பொறு, நானும் 2 காய் யோசிச்சு சொல்லிடுறேன். வேண்டக்கா இதுவே போதும். நான் சொல்லியே தருவேன். பரங்கிக்காய் போடலங்கா? போடலாம், நல்லாதான் இருக்கும். அப்ப சரி, அதையும் சேர்த்து போட்டு கூட்டு வச்சிருவான். ரோசப்பக்கா கூட்டு அண்டால வைங்க, நல்லா நிறைய தும்பை. வைக்கல நெட்ட மாதிரியான ஒரு காயும் வீட்டுல இல்லையே. ரோசப்பக்கா நான் போய் பறிச்சுட்டு வரட்டுமா? நீ ஒத்தையிலேயே சரோஜினி? ஏக்கா நான் எங்க அக்கால கூட்டிட்டு போறேன்க்கா. ஏ சரோஜினி என்னையும் கூட்டு போப்ல, நான் வரேன். ஏக்கா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நீங்க தப்பா காய பறிச்சாலும் பறிச்சிருவிய. எங்க அக்காளுக்கு தான் எந்தெந்த காய் எங்கெங்க இருக்குன்னு நல்லா தெரியும். எனக்கு அவியலுக்கு எவ்வளவு காய் தேவைப்படும்னு தெரியும். அதனால நான் எங்க அக்கால கூட்டிட்டு போய் காய் பறிச்சிட்டு வரேன். ஏக்கா நானே தோட்டத்துக்கு போறேக்கா எங்க அக்கால கூட்டிட்டு. நானும் வந்தே தீர்வேன். ரோசப்பக்கா நானும் காய் பறிக்க போயே தீர்வேன். நெட்ட மாதிரி அத சரோஜினி வேண்டான்னு சொல்லியல்ல. ஏற்கனவே நீ சரோஜா கூட்டிட்டு போனீங்கன்னா 2 பேரும் வாய் தகராறு பண்ணிட்டே இருப்பிய. காய் இந்த காலத்துல வந்துகிட்ட
சமைக்க வேண்டியிருக்கும். அதனால அவங்க 2 பேரும் சீக்கிரமா போய் பறிச்சுட்டு வந்துடட்டும். ஆஹா, முடியாது முடியாது. நான் ஒரு மாங்காயாவது மரத்துல ஏறி பறிச்சே ஆகணும். என் பங்களிப்பு இந்த காய் பறிக்கிறதுல இருந்தே ஆகணும். சரி நெட்ட மாதிரி அப்ப சரோஜாட்ட போய் கேட்போம். அவ உன்னைய கூட்டிட்டு போனா போ, இல்லன்னா நீ இங்கே இரு. சரிக்கா, அந்த டோப்ஸை முதல்ல இங்க கூடுங்க. நெட்ட மாதிரி அவ வெளியே தான் இருக்கா, வா வெளியே போவோம். சரிக்கா, வாங்க போவோம். ஐயோ, தோட்டத்துல தானே ஆனந்த் மாமா இருப்பவே. அவி அங்க இருக்கிறத பத்தி யோசிக்காம போறேன்னு சொல்லிட்டேனே. இப்ப நான் என்ன செய்ய? சரோஜா, நீ உன் தங்கச்சியை கவனிச்சிருக்கியா? என்னக்கா இப்படி கேக்குறிய? பிறந்ததுல இருந்தே தங்கச்சி தான் கவனிச்சிட்டு இருக்கேன். இல்ல சரோஜா, அவ இப்ப ஒரு மாதிரி இருக்காளா? ஒரு மாதிரி இருக்காளா? எப்படி இருக்கா? எனக்கு பக்கம் எதுவும் தெரியலையே. இல்ல சரோஜா, நேத்து கூட மீன் வெட்டிட்டு இருக்கும்போது எழுப்பி ஓடிட்டா. ஆமாக்கா, எனக்கு தெரியுமே. அதான் கேட்க சரோஜா, ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கா, ஒரு நேரம் நல்லா இருக்கா. ஏன் அப்படி இருக்கா? உனக்கு ஏதாவது தெரியுதா? ஏக்கா, ஒண்ணுமே தெரியலக்காவ, எப்பவுமே அப்படிதான். அவ சின்ன பிள்ளைக்காவ அப்படிதான் இருப்பா. போக போக நம்மள மாதிரி சரியாயிருவாக்கா. அப்படியா? வேற எதுவும் இல்லையோ? வேற ஒண்ணும் இல்லக்கா. நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ? இல்ல சரோஜா, எதுவும் எதிர்பார்க்கல. வேற ஏதாவது இருக்குமோன்னு நினைச்சேன். என்னது வேற ஏதாவது இருக்குமோன்னு நினைச்சிருக்கோம்? இவளுக்கு என்ன பிரச்சனை? சரோஜா, என்னக்கா? சரோஜா, சோறு பொங்கணும் குழம்பு வைக்கணும்ல? ஆமாக்கா, வச்சாதானே சாப்பிட முடியும். ஏதாவது வேலை செய்யணுமாக்கா? ஆமா சரோஜா, எல்லாரும் வேலை செய்யணும் பாத்துக்க. சரிக்கா, காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வாங்க, வெட்டி தாரேன். காய்கறி எதுவுமே இல்ல சரோஜா. அதான் சரோஜினிட்ட சொன்னா, உன் தங்கச்சி தோட்டத்துல போய் நானே காய்கறி பறிச்சுட்டு வரேன்னு சொன்னா. பேதி எப்ப ஆரம்பிச்சுட்டால? அவளுக்கு இந்த தேவையில்லாத வேலை இத்தனை பேர் இருக்கவங்க செய்ய மாட்டாங்களோ? இங்க வேற பக்கத்துல ஒண்ணு உட்காந்துட்டு அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்டு கிடக்கு. ஒண்ணும் முடியலன்னு நினைக்க அவளுக்கு. சரோஜா, உன் தங்கச்சி சொன்னா எங்க அக்காவும் நானும் சேர்ந்து போய் காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வரோன்னு சொன்னா. என்னது, அக்காவும் நானும் போறோம்னு சொன்னாளா? ஆமா சரோஜா, சாம்பார் வச்சுட்டு இன்னைக்கு அவியல் பண்ணலான்னு இருக்கோம். நிறைய பேருக்கு செய்ய வேண்டிய குத்தியா காய் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம அவியலுக்கு சாம்பாருக்குலாம் என்னென்ன போடணும்னு உனக்கும் தங்கச்சிக்கு நல்லா தெரியும். உனக்கு நம்ம தோட்டத்துல என்னென்ன காய்கறி எங்கெங்க இருக்குன்னு தெரியும். அதனால நீனும் சரோஜினியும் போய் காய்கறி பறிச்சுட்டு வந்துடுறீங்களா? என் தங்கச்சி தான் நானும் எங்க அக்காலும் போறோம்னு சொன்னா. என் தங்கச்சியை சொல்லிட்டாலோ? அதுக்கு எனக்கா பேர்வோம். சரி, பேர் எடுப்பா. தினாம இனி எதிரியாவது கோர்த்து விடியதே வச்சுட்டு இருக்கா. இப்ப எதுக்கு காய்கறி தோட்டத்துல போய் பறிச்சுட்டு வரேன்னு ஒத்துக்கிட்டா? அங்க வேலை செய்யறவங்கிட்ட சொன்னா கூட தான் பறிச்சு கொண்டு வருவாவே. இல்லனா இவ புருஷையெல்லாம் அங்கதானே நிக்காவே. யார்ட்டையா ஒருத்தட்ட சொல்ல வேண்டியதானே கொண்டு வர போறாவே. நான் போய் காய்கறி பறிக்க அலையன் போல இருக்கு. ஒரு முக்கில் இருக்கும், பல கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும். அதுவும் அடிச்சிட்டு இருக்க வெயில அலைஞ்சு திரிஞ்சு பறிச்சு கொண்டு வர முடியுமா? இந்த அக்கா வேற 1 மணிக்கு சமைக்கணுங்க. சோ கடவுளே, என் தங்கச்சின்னு ஒத்தி இருக்காளே, அவளுக்கு அறிவுங்கதே கிடையாது. ஏ டோப்பமண்டே, என்ன? நானும் காய் பறிக்க உன் கூட வரேன். எதுக்கு நீ? இல்ல, மாங்காய் மரத்துல ஏறி மாங்காய் பறிக்க நான் வரேன். மாங்காயமா பறிக்கணும்? ஆமா, உன் தங்கச்சி தான் சொன்னா மாங்காய் போடணும் தேங்காய் போடணுங்க. அப்போ தென்னை மரத்துலயுமே ஏறி பறிச்சுட்டு வரணுமா? சரோஜா, தேங்காய் தென்னை மரத்தடியில கிடக்கும், அதுல 2 எடுத்துட்டு வாங்க. ஏக்கா, புதுசா பிரஷா வேணும்னா சொல்லுங்க, தென்னை மரத்துல ஏறி பறிச்சிருவோம். அத நெட்டச்சு வரல, வேற என்ன? இல்ல சரோஜா, தென்னை மரத்துல எல்லாம் ஏறண்டா, கீழே இருக்கதே எடுத்துட்டு வாங்க போதும். மேல ஏறி கையை கால உடைச்சிட கூடாது பத்தியா, அதுக்கு தான் சொல்லியே. சரிக்கா, இல்லன்னா மேல ஏறி பறிச்சிருக்கலாம். கை கால் உடஞ்சிட கூடாது பத்தியா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அப்புறம் ரோசா பக்கா காய் கொண்டு வரக்கு வண்டி கிண்டி எதை ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? என்ன சொல்ற சரோஜா, வண்டியா? ஆமாக்கா, மீனே நேத்து ஒரு கூட வந்துச்சு. நீங்க சாம்பார் வைக்கணும் அவியல் வைக்கணுங்கிறிய. எப்படி ஒரு வண்டி காயா தேவைப்படாத கேட்க, வண்டி எதை ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? சரோஜா, நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும் தானே சமைக்க போறோம். அதுக்கு ஒரு வண்டி காய் ஆகும்போது கம்மியா எடுத்த போதும். அதனால ஏதாவது கூடையில வச்சு ஆளாளுக்கு 3 பேரை கொண்டு வந்துருங்க. தலையில வச்சு 3 பேரும் ஒரு கூட. சரிக்கா, வந்துடும். கூடை தூக்கிட்டு தோட்டத்து முழுக்க சுத்தி சுத்தி காய் பறிக்கிறது இல்லாம தலையில வச்சு சுமந்துக்கிட்டு வேற வரணுமா? இந்த அம்மா சுமந்து பார்த்தா தெரியும். எல்லாம் அந்த சரோஜினியால வந்தது. நேத்து இப்படிதான் மீன் குழம்புக்கு கோர்த்து விட்டுட்டா. இன்னைக்கு காய் பறிக்கிறதுக்கு கோர்த்துக்கா. இவளுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு என்ன கோர்த்து விடியா? தோட்டத்துக்கு கோர்த்து அவளுக்கு வச்சுக்கிறேன். இந்த குஷ்பு பின்னாடி கிடக்குது, அதை போச்சல வேண்டியதானே? ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்னமே அந்த வீட்டையே தலைமையில அக்கா தங்கச்சி சமக்க மாதிரியே பேசுவாவே. இங்க வந்து பார்த்து பார்த்தா தெரியுது, ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்ல. அந்த செலமை என்னடானா தோட்டத்துக்கு வரேன்னு வேலைக்கு ஓடிடுது. இது வரண்ட ஒன்ன சோத்த நின்று பாக்குது, ஒன்னு வெங்காயத்தை ஊத்திட்டு உட்காந்துக்கிடுது. நம்மளால போட்டு வேலை வாங்கி முடியாவே. இளைய தங்கச்சின்னு வச்சு வந்திருக்காளே, அவளே போதும் எனக்கு. இதுவரை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு தெரியா? அவ வரட்டன்னைக்கு அவளுக்கு இருக்கு. சரோஜா என்ன யோசிச்சுட்டே இருக்கா? ரோசப்புக்கு அது ஒண்ணு இல்ல, எந்தெந்த காய் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு யோசிச்சு இருந்தேன். சட்டுப்புட்டு நீ போய் பறிச்சுட்டு வந்தா தானே குழம்பு வைக்க முடியும். சரி சரோஜா, கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துரு.
நெட்ட மாதிரி நீ மாங்காய் பறிக்கிறதோட வந்துடாத முருங்கைக்காயும் பறிக்கணும் பாத்துக்க. ஆ சரிக்கா, நான் முருங்கைக்காயோட மாங்காயோட வரேன். எக்கா வந்துட்டாளா? எவ்வளால வந்தது எல்லாம். சரோஜினி சரோஜாவும் வாரேன்னு சொல்லிட்டா, 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. சின்ன டோப்ஸ் நானும் தான். எக்கா நான் வரலக்கா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா. ஒரு மாதிரியானா என்ன பேதியா இருக்கு? இல்லக்கா முதல்ல காய் பறிக்க போகலான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு திடீர்னு ஒரு மாதிரியா வருது, அதனால தான் போக முடியாது. நான் வரலக்கா, நீ போய் பறிச்சுட்டு வந்து கொடுத்துரு. அப்படியே சரி சரி போய் படுத்துக்க போ. சரோஜா சரோஜினி கோபப்படாத, அவளுக்கு உடம்புக்கு முடியல போல. நான் கோபப்படலக்கா, என் தங்கச்சி தானே. சும்மா முதல்ல வாரேன்னு சொல்லிட்டு வரலன்ட்டாலும் நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் சொன்னேன். சரோஜினிமா உனக்கு முடியலம்மா, போய் குப்பரை வச்சு பட்டுக்கம்மா போ. போமா போ வாரேன். கத்திரிக்காய் சைஸ்ல இருந்துட்டு என்ன பாடுபடுத்தி இருக்கா நீ? இவ காய் பறிக்க போறேன்ட்டு என்னையும் கோத்து விட்டுட்டா. இப்ப வரலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வரதா படுக்க போறாளாம். பாத்துக்கிட்டு இரு இரு. சரோஜா உன் தங்கச்சிக்கு தான் ஒரு மாதிரி வருதாம்ல, அவ வரலையா? அதனால நீ நெட்ட மாதிரி கூட்டிட்டு கொஞ்சம் சீக்கிரமா போய் எல்லா காயும் பறிச்சுட்டு வந்துடுறேன். ஆ சரிக்கா சரி, எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு வந்துரு. சாம்பாருக்கும் அவியலுக்கும் வேணும் சரோஜா, கொஞ்சம் நிறைய காய் பறிச்சுட்டு வந்துரு. ஆ சரிக்கா நான் பாத்துக்கிடி. ஏய் நெட்டச்சி வா போவோம். ஏக்கா அந்த சரோஜனுக்கு என்னதான் பிரச்சனை? முதல்ல வாரேன்னு தானே உங்ககிட்ட சொல்லியிருக்கா, இப்ப எதுக்கு வரலன்னு சொல்லிட்டு நின்னா? தெரியல குஷ்பு, வாரேன்னு ஆர்வமா வந்து சொன்னா, திடீர்னு அவளே வந்து நான் வரலன்னு சொல்லிட்டு போறா. என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. ஏக்கா அப்படின்னா மாசமா தான் இருப்பாளோ? இருந்தாலும் இருக்கும் குஷ்பு. சே இன்னைக்கும் பெரிய தப்பு பண்ணிட்டேன். வாரேன்னு சொல்லிட்டு இப்பவே வரலன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனந்த் மாமா தோட்டத்துல தானே இருப்பாவங்கிறது நினைக்காம நான் வாரேன்னு சொல்லிவிட்டேன். இப்ப பயந்துட்டு வரலன்னு சொல்லிட்டு அவையெல்லாம் என்ன நினைச்சாவளோ தெரியல. ஏய் சரோஜினி என்னக்கா? என்னக்கா நொன்னக்கா நல்ல கேளு. நீ எதுக்கு காய் பறிக்க வரேன்னு ஒத்துக்கிட்டா? இப்ப எதுக்கு வரலன்னு சொல்லிட்டு வந்தா? இதுல வேற என்னையும் சேர்த்தா வீட்டை கோர்த்து விட்டுருக்கா. இல்லக்கா நான் தான் காய் பறிக்க போகலாமேன்னு ஆசைப்பட்டேன். இதுல எல்லாம் உனக்கு ஆசை வர? இந்த வெயில சுத்தி சுத்தி பறிச்சு பார்த்தாதான் உனக்கு தெரியும். காய் பறிக்கன்னு ஆசைப்பட்டாலும் ஆசை. உங்களை புருஷனுக்கு ஒரு போன போட்டு சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? நீ கல்யாணம் முடிஞ்ச புது பிள்ளை, நீ அங்க போற இங்க போறேன்னு ஏத்துக்கிட்டு எதுக்கு? நீ எல்லாம் வீட்டுக்குள்ள அடக்க ஒடுக்கமா அமைதியா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள அங்க ஓடி இங்க ஓடிங்க. என்ன பழக்கம் இதெல்லாம்? இல்லக்கா எல்லார் கூடயும் சேர்ந்து வேலை செஞ்சு கொடுக்கலாமேன்னு ஆசைப்பட்டேன். நீ ஆசைப்பட்டா நீ மட்டும் செஞ்சு கொடுக்க வேண்டியதானே, என்ன எதுக்கு சொல்லி விடியா? நேத்து அப்படிதான் எங்க அக்கா நல்லா மீன் கழுவான்னு சொல்லியிருக்கா. அந்த ரெண்டும் என்ன பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் லேட்டான வேற முணுமுணு முணுமுணு கழுவேன். இன்னைக்கு காயா ஓடி போய் பறிச்சுட்டு ஓடி வரணுமா? 1 மணிக்கெல்லாம் சமைச்சிடணுமா? ஏக்கா என்னால வர முடியாதுக்கா, எப்படியாவது பறிச்சு கொண்டு கொடுத்துரு. நல்லா சொல்லு, என் எதையாவது நீ கோர்த்து விட்டு பாரு, அப்ப வச்சுக்கிடி. ஏ டோப்பமெண்டா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? வா நேராவது. இவ வேற உன்னை வந்து வச்சுக்கிட்டே இரு. அக்கா வேற என் மேல கோவப்பட்டுட்டு போறான். நான் பண்ணதும் தப்பு தானே, என் மேல கொஞ்சம் பார்த்து பேசணும். போயிட்டு வந்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போறேன். இன்னும் வந்து ஆசுவாளோ